ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎன்டி கேமிங். இந்த வீடியோ நம்ம என்ன விளாட போகிறோன்னா விரிடி அப்படின்னு ஒரு கொலகார பாவி மண்டை பையனோட கேமை விளாட வந்திருக்கிறோம். அப்புறமா அந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் அழுத்துங்கப்பா. நம்ம சேனல் கூடிய சீக்கிரம் 1000K அடிக்கணும்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே மேடம், வாங்க மேடம். ஓகே, நானும் நம்ம மினியும் சேர்ந்து தான் இந்த விரிடி விளாட போகிறோம். செம்ம ட்ரெண்டில் போய்கிட்டு இருக்குது தான் இது. ஓகே, ஆனால் அந்த கேமை முடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா. ஓகே, பார்த்துக்கலாம், என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, மினி இருக்கிறாங்கள. ஓகே, டெலிபோர்ட்டிங் விரிடி வந்து என்னதுன்னா, அது வந்து ஒரு பொம்மை நண்பர்களே. பொம்மைனா ஏஐ மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஏஐட்ட என்ன கேட்டாலும் கரெக்டாக சொல்லணும்ல, அந்த மாதிரி. இப்போது நீங்களே இருக்கீங்கன்னா, சப்ஸ்கிரைபர் நீங்களே இருக்கிறீங்கன்னா, நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டால், நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியுமா, ஆனால் அந்த விரிட்டிக்கு தெரியும் அப்படின்னு இந்த கேமில் கான்செப்ட்டு. நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் குளிச்சிட்டிங்களா, நீங்கள் அங்கே போனீங்க, உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் புட்டு வைக்கும் நண்பர்களே. இது ஜோசியரா இல்லைனா என்னது தெரியல. ஏய், என்னது என் கையில் பேட்டை கொடுத்துட்டாங்க, மினி கையில் வாழைப்பழம். ஏய் வா நண்பர்களே, ரோபாக்ஸே கொடுக்காம நாங்கள் ஓசியில் தூக்கிட்டோம். ஆட்டையை போடு கொண்டாடு. ஐயோ 80 ரோபாக்ஸ் கேட்குறானுங்க. ஓகே, மினி கையில் பனானா வச்சுருக்குறாங்க. ஐயோ போயிடுச்சு. ஓகே, திரும்ப எடுக்க முடியுதான்னு ட்ரை பண்ணுவோமா. ஓகே, சம்திங் ஃபைன் டு ஈட். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஏதாவது எடுத்து சாப்பிட்றா. ஃப்ரிட்ஜ் ஓப்பன் கரோ, ஓப்பன். நண்பர்களே, இங்கே ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை. இது சிங்க்குள்ளெல்லாம் கையை விடக்கூடாதுப்பா. ஆப்பிள். ஓய் நண்பர்களே, இந்த கேம் அந்த கேரக்டரை பாருங்களேன், மினி பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்ட்டு. இந்த கேரக்டர் எல்லாருமே இந்த மாதிரி தான் இருப்போம். நம்ம எவ்வளோ தான் ட்ரெஸ்ஸு 10 கோடி கொடுத்து ட்ரெஸ் போட்டாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த கேம் க்யூட்டாக இருக்குடா, அடி க்யூட்டாக இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவனை பாருங்களேன், மினி போகிறத பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. ஓகே, குட்டியாக இருக்கிறாங்க. ஓகே, இப்போ பாத்ரூமா. ஐயோ 2 பேர் ஒரே பாத்ரூமா, போச்சுரா. ஓகே, பாத்ரூம் போய் கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்குது? ஓகே, முடிஞ்சு போய் முடிச்சிட்டோம் நண்பர்களே. ஓகே, இப்போது காலை கடன் கம்ப்ளீட்டட். ஓகே, மினி கொடுக்கணும்னு வாங்க. அடுத்து ஆன்சர் த டோர். என்ன யாருப்பா கதவுல? டே யாரு கதவை தட்டாதீங்களா டே. என்ன ஏதோ பார்சல் வச்சுருக்குறானுங்க. மேடம், உள்ளே தான் மண்டை வச்சுருக்க போகிறானுங்க. இது வேறு ஹாரர் கேமு. ஏய் மீ விரிடி. ஓகே, என்ன சொல்லுதுன்னா நம்பளே என்னால் வாசிக்க முடியாது. எதுக்குன்னா, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு தான் நான் இந்த வீடியோக்கே வாய்ஸ் கொடுப்பேன். இந்த வீடியோவில் நடக்கிற சவுண்டு கேட்டாலும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த வீடியோ நான் எடிட் பண்ணும்போது இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும், இந்த ஸ்க்ரீனே சின்னதாக இருக்கும். அதனால் என்னால் ரீட் பண்ண முடியாது, எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, மன்னிச்சிருங்க. ஓகே, அது நம்மகிட்ட பேசுது. மேடம், நீங்கள் உங்களை தான் அது பார்க்குது, ஒரு மார்க்கமாகவும் பார்க்குது. நம்ம மேடம் பாருங்களேன், ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இந்த கேரக்டரு. ஓகேப்பா. ஓகே, பார்த்தீங்களா, சிஸ்டமில் உட்காந்து ஏதோ கேமர்னு நினப்பு. ஓகே, இப்போ நம்மளும் விளாடுவோம். நான் தாண்டா இங்கே லெஜெண்டு. ஓகே, என்னது இது? மினி உங்களை ஃபாலோ பண்ணுது. ஐயோ மேடம், அது உங்களை ஃபாலோ பண்ணுது மேடம். ஐயோ, இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுது. அட கடவுளே, இல்லை என்னையவா மேடமையா? நண்பர்களே, என்னைய தான் நண்பர்களே இது ஃபாலோ பண்ணுது. மினி எனக்கு பாறையை கட்டிடாதீங்க, அதை உங்கள் தலை மேலே வச்சுக்கோங்க. ஐயோ எங்கே போனாலே பின்னாடி வரானே. இப்போ எங்கே போகிறோன்னா மார்க்கெட்டுக்கு போகிறோம். ஏன்னா சோறு காலி ஆயிடுச்சு நண்பர்களே. ஓகே, என்ன நடக்குதுப்பா, மார்க்கெட்டு போங்க. ஓகே, இப்போ விரிட்டி என்ன சொல்லுதுன்னா, எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாப்பிட்றதுக்கு மனுஷங்களை எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இல்லைனா நான் டோனட் சாப்பிடுவேன் அப்படிங்குது. ஏய், நீ என்ன அசால்ட்டாக சொல்கிற? மனுஷங்களை சாப்பிடுவியா? அட பாவி மினி, நம்ம வினையை நம்மளே கையில் வச்சுருக்குறோம். இவனை இந்த கடைக்கார அங்கிள் இங்கே ஒரு விரிட்டின்னு ஒரு மண்டை இருக்குது, அதை உங்கள் பக்கத்தில் உட்கார வச்சுக்கோங்க. உங்களை பற்றி புட்டு வைக்கும் உங்கள் கஸ்டமர்ஸ்கிட்ட. நீங்கள் விலை மாற்றி விட்டாலும் கரெக்டாக சொல்லணும். அதை வச்சுக்கிறீங்களா? ஒழுங்காக போடா, தொடப்பக்கட்டை பிஞ்சிரும் அப்படிங்கிறான். ஓகே, இப்போது டோனட் வேணுமா அதுக்கு? இல்லை நம்மளை தின்றுமே மேடம், அதுக்கு கொடுத்து தொலைங்க, அவன் வாயில் கொட்டணும். இல்லைன்னா நம்மளை எடுத்து அவன் வாயில் கொட்டிக்க போகிறான். ஓகே, மினி. ஓகே நண்பர்களே, அது மினி தான் நண்பர்களே ஃபாலோ பண்ணுது. இல்லை என்னைய ஃபாலோ பண்ணுதா? ஒன்றும் புரியலை. மினி பின்னாடி தான் நிற்குது. அப்படியே மிளிங்கிரு, எனக்கு தொல்லை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, சும்மா சொன்னேன். ஓகே, இவன்கிட்ட பேசுகிறா. டே வாயை திறடா. திறந்துட்டான். சொல்லுப்பா. குட் ஈவினிங் அப்படிங்கிறான். ஓகே, இதுதான் என் கண்ணுக்கு தெரியுது. எஸ் தட்டு இஸ் ஒன்றும் புரியல, மன்னிச்சிருங்க. ஓகே, இப்போ விரிடி வந்து அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்குது மண்டையன்ட்ட. கடைக்கார அங்கிள் அதை வச்சுக்கோங்க, இந்த மாதிரி உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிறோம். கிளிஜோசியம் அப்படின்ட்டு நீங்கள் சுற்றுங்க அதை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு.
கிளி ஜோசியம் இதுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு நீங்கள் சுற்றலாம். ஓகே, இப்போ வெரிட்டி வந்து அவர் என்ன வெக்கப்படுறாரு? வெக்கபா படிபேகலை வெக்கபாப்பா. ஓகே, அது வந்து இப்போ என்ன நடக்கும்னா, நான் கதையை சொல்கிறேன், எனக்கு கதை தெரியும். இந்த வெரிட்டியை பற்றி நம்ம சொல்கிறோம். இது வந்து என்னதுப்பா, இந்த உருண்டை அனைத்தையும் தூக்கிட்டு வந்துருக்கிறீங்க, கிளி ஜோசியமா அப்படின்னு கேட்பாரு. நம்ம என்ன சொல்லுவோம், அங்கிள் இதை வந்து எங்களுக்கு ஒரு பெட்டியில் கிடச்சிச்சு, இந்த மாதிரி அதுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை, நீங்கள் காலையில் குளிச்சிட்டிங்களா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, உங்களை பற்றி புட்டு வைக்கும், நீங்கள் பொய் சொன்னாலும் அது உண்மையை கண்டுபிடிச்சிரும் அப்படிங்கிறோம். இது வந்து அந்த கஸ்டமர்கிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. கேட்டுச்சு ஒரு கேள்வி, கஸ்டமர் கேட்டார், நான் காலையில் சாப்பிட்டேனா ஏதோ ஒன்று கேட்பாரு. அதுக்கு அது கரெக்டாக ஆன்சர் சொல்லிடும். கஸ்டமர் ஐயோ இவன் முரட்டாளாக இருக்கிறானேப்பா அப்படின்றோம். இப்போ என்ன நடக்கும்னா, இந்த கடைக்கு வெளியே நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு சொல்கிறோம். பக்கத்தில் ஏதாவது ஃப்ரூட்ஸ் கடை இருக்குமா, இல்லைனா காய்கறி கடைக்கு போகணும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கு வந்து கடை வெரிட்டி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பக்கத்துலேயே ஒருத்தர் கடை போட்டிருக்கிறான், ஆனால் அவன் மக்களை ஏமாற்றி பொருளை விலைக்கு ரேட்டு ஏற்றி விற்பான் ஆனால் அவன் வந்து அவன்கிட்ட நீங்கள் ஆட்டையை போடணுன்னா நான் அவனை திசை திருப்புறேன். ஓகே, வெரிட்டி அந்த பக்கம் போயிடுச்சு. ஓகே, இந்த கடைக்காரன் பார்த்தீங்களா, அந்த மரத்து பின்னாடி வெரிட்டி இருக்குது, அதனால வேகமாக போகிறான். டேய் கடைக்காரா, அது மெலிங்கிருண்டா உன்னை, எடு மினி எடுங்க. ஐயோ வரா டேக் ஐயோ எடுத்துட்டேன் ஓடு மினி வந்துருங்க மேடம். மினி பாவம் மேடம், இது யார் உங்களை திருட சொன்னா? என்னைய மாதிரி திருடாமல் டீசெண்டாக வாங்கலை, நான் திருடினேண்ணா மேடம், திருடி வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, பாருங்க எப்படி துரத்துறான்ட்டு மினியை. கடைக்கார அங்கிள், நாங்கள் எதுவும் பண்ணல அங்கிள், சும்மா கடையை எட்டி பார்த்துட்டு போனோம், நீங்கள் என்ன எங்களை திருட்டு பட்டம் கட்டுறீங்களா? ஓகே, ஒரு வழியாக காரில் எஸ்கேப் ஆயாச்சு அந்த மண்டையன்ட்டேருந்து. ஓகே, கோ டு த மார்க்கெட். ஓகே, என்னடாப்பு நம்பளே ஒன்றும் புரியல என்ன நடக்குதுன்னு. என்ன நான் கதையை சொல்கிறேன். நம்ம வந்து அந்த கடைக்கிட்ட இருந்து அந்த கடையில் இருக்கிற வெஜிடபிள்ஸை நம்ம ஆட்டையை போட்டோமா வெற்றிகரமாக. அந்த கடைக்காரன் துரத்ததை பார்த்தா நமக்கு பயமாயிருச்சு. அடுத்து என்ன சொல்கிறோன்னா, நம்ம வெரிட்டியை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். டேய் அவன் மோசமான ஆள்றான், அவனை போய் அங்கே விட்டுட்டு வந்துட்டோமே. ஓகே, இப்போ நானும் மினியும் தூங்கிட்டோம். விழுந்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயோ என்ன சொல்லுது, கேன் யூ ஹியர் மீ, நான் சொல்கிறது உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குது. கேட்குது. ஓகே சூப்பரு. டூ யூ ட்ரஸ்ட் மீ, என்னைய நம்புறியா நீ? ஆமாம் நம்புகிறேன் அப்படிங்கிறோம். டூ யூ வாண்ட் டு சீ சம்திங், உனக்கு ஏதாவது நான் காமிக்கணும், உனக்கு ஏதோ நான் காமிக்கணும் அப்படிங்குது அப்படின்னு சொல்கிறோம். அது சொல்லுது, நான் வாய் வேறு மாற்றி கொளறிக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, ஐ டிசர்வ் ஹியூமன். நண்பர்களே, இது ஹியூமனை சாப்பிட்டுருச்சான். ஐயோ ஏய் என்னது இது நம்பளே, ஸ்கின் வாக்கரு. ஏய் விரிட்டி நீயா அது? அந்த முட்டைக்குள்ளே இருந்தால் ஸ்கின் வாக்கர் பொறிச்சு வருவான் போலையே. ஓகே, நானும் மினியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓகே, யாரோ கதவை தட்டுறாங்களாம். ஐயோ ஸ்டேஞ்ச் நாய்ஸா. டேய் விரிட்டி, தெரியாமல் உன்னை விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா, நாங்கள் வேணும்னே விட்டுட்டு வரல, அவசரத்தில் கிளம்பிட்டோம், நீ ஏன் இப்படி பண்ணுற? ஐயோ நண்பர்களே, டோரை ஓப்பன் பண்ணுவோமா வேணாமா? மேடம் வாங்க மேடம் வாங்க, எனக்கு பயமாக இருக்குது, எல்லா சாமியை கும்பிட்டுட்டு திறப்பா. ஐயோ ஃபைனலி. ஓகே, ஓ மினி இதுதான் வந்திருக்கு. சைத்தான் சைக்கிளில் வருதுடா. இது டோருக்கு வந்து கதவை தட்டுது. மினி அப்படியே கதவை போட்டுங்க, சைத்தானை விரட்டுங்க. ஓகே, நான் உள்ளே வரலாமான்னு கேட்குது. நான் உங்களை விட்டுட்டு போனதுக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, நான் உள்ளே வரலாமா? ஓகே வாப்பா தம்பி, உனக்கு இந்த வீட்டில் இடம் கொடுக்குற மாதிரி நாங்கள் 2 முட்டா பசங்க இருக்கிறோம்ல, நான் முட்டாள் தான். ஓகே, உள்ளே வந்துருச்சு. நமக்கு பாடையை கட்டுறதுக்கு நம்மளே ஒரு ஆளை தேடி வீட்டுக்குள் கொண்டு வந்து விட்டோம். இவனை அந்த கடைக்காரன்ட்ட கிளி ஜோசியத்துக்கு வித்துடலான்னு சொன்னேன் மினி கேட்டாங்களா, இவனை நம்ம கூட வச்சுக்கலாம், நம்ம கொஞ்சம் அறிவாளியாக இருப்போம் அப்படின்ட்டு இவனை கூட வச்சுட்டு நம்ம படுற பாடு இருக்குது. ஓகே, நானும் மினியும் திரும்ப தூங்குவோம். ஓகே மேடம் தூங்க. ஐயோ நம்மள இந்த கேமில் எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே பெட்டில் தான் தூங்க முடியும், ஒரே பாத்ரூம் தான் போக முடியும். கடையே இந்த ஓகே 2வது நாள். ஓகே, என்ன நடக்க போகுது? ஐயோ இவன் தான் முன்னாடி இருக்கிறான். கண்ணை திறந்து பார்க்கும்போதே முழிக்க கூடாத முடிக்கிறோமே. இது வந்து வேற கேமுக்குள்ள நம்ம டெலிபோர்ட் பண்ணுவானுங்க. இவ்வளோ தான் விளாண்டது வேற கேம், இது வேற கேம். விரிட்டி தான் இது, வந்து அடுத்த கண்டினியூஷன், அவ்வளோதான். ஓகே, என்ன சொல்லுதுன்னா,
ஒரு கொஞ்ச நாளில் ஒன்று வருது அப்படிங்கிறா. என்ன வருது? வாட் இஸ் கம்மிங்? என்ன வருது அப்படின்னு கேட்குறோம். ஏதோ ஒன்று வருது அப்படிங்குது. ஓகே, என்னது? ஓகே, வாட் சுட் ஐ டூ? நம்ம இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறோம். ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப், மேக் திஸ் ஹவுஸ் சேஃப். இந்த வீட்டை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக வச்சுக்கோ. நீ இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம் வருது அப்படிங்குது. ஓகே, அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நானும் மினியும் உழைப்பாளி உழைப்பாளி அப்படின்னு இருக்க போகிறோம். ஓகே, மேலே மேலே போக முடியல. என்னது இது? ஓகே, மேடமும் ஏறி ஏறி பார்க்குறாங்க. இல்லை மேலே பார்க்க முடியுது, ஆனால் உள்ளே போக முடியலையே. கடவுளேனு தொழிலாளி கட்டெடுத்த விவசாயி. நான் மாற்றி மாற்றி பாடிட்டு இருக்கேன். பிளட்டு. நேற்று மினி விரிட்டி தான் நம்ம வீட்டு சைடு வந்துச்சு. மினி அங்கே பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்ட்டு. ஓகே, பிளட்டு முடிச்சு விட்டீங்க போங்க. நம்மளை அவ்வளோதான் முடிச்சு விட்டீங்கப்பா. பிளட்டை போட்டு விட்டான். நாளைக்கு ஒரு பாடியை தூக்கி நம்ம வீட்டு முன்னாடி போட்டு இவனுக்கு தான்டா கொலை பண்ணானுங்க நம்மளையே இந்த கிளிச்சோசியை மண்டப்பையன் போட்டு கொடுப்பான். அப்படிப்பட்ட ஆள் தான். இப்போ வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா நானும் மீனியும் வேலை செய்ய வந்திருக்கிறோம். உழைப்பாளியாக மாற போகிறோம். இவன் கண்ணு என்ன இப்படி இருக்குது? டேய், விரிட்டி தான் இவனா? இவன் தான் விரிட்டியா? ஒன்றும் புரியல. ஹே குட் வாண்ட் டு டோன்ட் நோவா? புரியலையே. ஏதோ சொல்கிறான். அந்த பாக்ஸை வந்து நீங்கள் இந்த வேனில் மட்டும் ஏற்றி வச்சா போதும்பா, அதுதான் உங்கள் வேலை. ஓகே அப்படின்ட்டான். ஓகே, நம்ம பாக்ஸை எடுத்து வைப்போமா? அந்த வண்டியில் லாரியில் ஏற்றணுமா அந்த பாக்ஸை? செம்ம வெயிட்டாக இருக்குது. அப்புறம் பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக போகிறாங்கன்ட்டு. நல்லா இருக்குல்ல, செம்மலாக இருக்குது. ஓகே, வச்சுட்டேன். நம்மளும் அந்த மாதிரி தான் இருப்போம். ஆனால் நம்ம கொஞ்சம் உயரமாக தெரியிறோம், எதுக்குன்னு தெரில இந்த கேமில். ஆனால் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருப்போம். ஓகே, பாக்ஸ் எடுத்துகிட்டு போய் வைக்கணும் நண்பர்களே. பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக போகிறாங்கன்ட்டு. ரிவர்ஸில் பாருங்கள். திரும்புங்க. உங்கள் திருமுகத்தை ஒரு பக்கப்பா திருப்புக்கோ அப்படின்னு சொல்கிற போது தான் திருப்புங்க மேடம். ஓகே, நம்ம வேலை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நண்பர்களே. ஒரு வழியாக வேலை முடிஞ்சு இருட்டிருச்சு. கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. மேடம் வாங்க மேடம், நம்ம இப்போது மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் சாப்பிட வந்து ஃபுட்டு வாங்கணும். ஏன்னா மேலே வந்து ஹங்கரு தேர்ஸ்டி, தண்ணி குடிக்கணும், சாப்பிடவும் செய்யணும் அப்படின்னு வந்துருச்சு. இந்த இது குறைஞ்சிருச்சுன்னா நம்ம செத்துருவோம். அதனால் இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு போய் கொண்டிருக்கிறோம். டேய் மார்க்கெட் மண்டையா, ஐயோ ஹோமுக்கு வந்துட்டேன்னா நண்பர்களையும் மாற்றி தொட்டுட்டேன். ஓகே, வீட்டுக்கு போய் தூங்கிடலாமா இல்லை மார்க்கெட் போகலாமா? ஓகே வாங்க, நம்ம தூங்கிடலாம். ஓகே, இன்னி 2 நாளில் வரும்னு நினைக்கிறேன் அந்த விரிட்டி சொன்னது. ஓகே, என்ன பண்ண போகிறோமோ அதுக்கும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும்ல. ஓகே, இப்போ தூங்கிட வேண்டியது தான். அடுத்து நம்ம அந்த காசு சேர்க்குறோம் பார்த்தீங்களா? எதுக்கு காசு சேர்க்குறோன்னா, ஒன்று வந்து சாப்பிடுவது, நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே. மேடம் வாங்க, என்ன இவங்க நின்றுட்டாங்க? அதான் நம்ம கீழே வந்திருக்கிறேன். வந்துட்டாங்க. நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதுக்கு தானே, ரியல் லைஃப்லையும் சரி எல்லாத்துலேயும் சரி. முதல் சாப்பாடு தான் முக்கியம். ஓகே, அதுக்கு தான் நம்ம உழைச்சிருக்கிறோம். நம்ம சாப்பிடணும். ஓகே, மினி தூங்குங்க வாங்க. ஓகே, நாங்கள் 2 பேரும் தூங்க போகிறோம். தூங்கி விடிஞ்சதுக்கு அடுத்து நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகணும். வேலைக்கு போயிட்டு காசு சேர்த்தா தானே நம்ம வீட்டை வந்து நம்ம சேஃப்டி பண்ண முடியும். எப்படின்னா அந்த ஜன்னல்களை ஃபுல்லாக நம்ம அடைக்கணும், மரத்தை போட்டு. அப்புறமா நிறைய வேலை பார்க்கணும். ஓகே, போலீஸு மினி, ஐயோ நீங்கள் தான் எதாவது பண்ணிட்டீங்களா? கொலையில் பண்ணீங்களா மேடம்? என்ன பண்ணீங்க? ஐயோ மேடம், ஏதோ வந்திருக்கிறானுங்களே. ஓகே, மினி என்ன பண்ணுறீங்க? உங்களை பாருங்களேன், அந்த போலீஸை தள்ளி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மேடம் நீங்கள் ஏன் தாப்பெல்லாம் பண்ணுறீங்களோ? ஓகே பண்ணட்டும், நம்ம மேடம் தானே அவங்க. ஆனால் அந்த கேரக்டர் ரொம்ப க்யூட்ரா எனக்கு பிடிச்சிருக்குது ரொம்பவே. ஓகே, தள்ளி எங்கேயோ அவன் காட்டுப்பகுதிக்குள்ளே தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போலீஸை. அவன் சொல்கிறதெல்லாம் வாசிக்க முடியல. என்ன சொல்லுவார்னா, ஆனால் கதையில் இந்த அந்த மார்க்கெட்டில் ஒருத்தன் நம்ம ஆட்டையை போட்டோம் பார்த்தீங்களா, அவனை வந்து கொஞ்ச நாளாகவே காணோம்ப்பா. நீங்கள் அவனை பார்த்தீங்களா? அவனை பற்றி ஏதாவது உங்கள் இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா என்கிட்ட சொல்லுங்கள். ரொம்ப நாளாகவே ஒரு ஆளவே காணோம் அப்படிங்கிறாரு. ஓகே, அதுக்கு தான். ஓகே, இப்போ வந்து நாங்கள் வேலைகளை தொழிலாளி அப்படின்னு பண்ணிகிட்ருக்குறோம். ஓகே, மேடம் வந்துட்டாங்க. ஓகே, ஒரு வழியாக நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் 2 பேரும் போய் மார்க்கெட்டில் கொஞ்சம் வேலையை முடிக்கலை, வேலை இனி இருக்குது. ஆனால் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹெல்த்து பார்த்தீங்களா? ஹெல்த்துங்கிறேன் பாருங்கள், தேர்ஸ்டி, ரொம்ப தனித்தாகமாக இருக்குது. இந்த பேசாதரா, என்கிட்ட பேசாதரா. அவன் பேசுகிறதெல்லாம் நான் வாசிக்க முடியாதுடா.
எனக்கு பொருளை மட்டும் கொடுறா, எனக்கு பசிக்குதுடா. ஐயோ பேச்சை கொடுத்தே எனக்கு கொலை பண்ணுறானே. இருக்கிற டேஸ்டியும் அதிகமாகிடுவன்ட்ட பேசுனா. டேய் மண்டையா குட்றா. இந்த டின் கேன் 7 ரூபாவாம், ஆப்பிள் 3 ரூபாவாம், இது கிரேப்ஸ் 5 ரூபாவாம். ஓகே கிரேப்ஸே வாங்குவோம், கிரேப்ஸ் தான் பெட்டருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் தண்ணியும் இருக்கும், சாப்பிட்ட மாதிரியும் வயிறும் நினையும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே இந்த டின்னு வாங்குவோமா? ஓகே ரொம்பவே குறைஞ்சிருச்சு எனக்கு. ஓகே அப்புறமா வீடியோ பார்க்குறவங்க லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஒரு வழியாக வாங்கியாச்சு. கிரேப்ஸ் மட்டும் தான் வாங்க முடிஞ்சிருக்கு. 3 இன்வென்ட்ரி தானா, அதனால தான் வாங்க முடியல. ஓகே 1 2வது கிரேப்ஸ் சாப்பிடு. ஓகே இனி 1 கிரேப்ஸு 3வது கிரேப்ஸ் சாப்பிடு. ஓகே மினி வந்துட்டாங்க. ஓகே அவங்கள தான் வாங்கி நீங்களும் தான் சாப்பிடுங்க. ஓகே திரும்ப நம்ம கிரேப்ஸ் 1, இந்த டின்னு 2 வாங்கிடலாமா? வாங்கியாச்சு. ஓகே இப்போ அந்த டின்னு 2 குடிக்கணும். டின்னில் என்ன இருக்குன்னு தெரியல. ஓகே கிரேப்ஸை முதல்ல சாப்பிட்டு இப்போது அந்த டின்னை 1 டின்னு இருக்குது, அப்புறமா சாப்பிட்டுக்கலாமா இல்லை சாப்பிட்லாமா? சாப்பிட்டேன் விடுங்க. ஓகே இப்போ இருட்டிருச்சுல மேடம், வாங்க நம்ம வீட்டுக்கு போய் தூங்குவோம், லேட் ஆயிடுச்சு. ஓகே இன்னொன்று வாங்கிடலாம். ஓகே 3 வாங்கிட்டேன். ஓகே இருக்கட்டும், நம்ம தேவைப்படும்ல, காலையில் தாகம் எடுக்கும். இப்போ நைட்டு அன்டைமத்தில் எழுந்திரிச்சு அண்ணே எனக்கு தாகமாக இருக்குடே அப்படின்னு சொல்லிட போகிறான். ஓகே அதனால தான். ஓகே மேடம் வரலையே. மினி எங்கே இருக்கிறீங்க? வாங்க வேமா. ஒரு வழியாக வந்துட்டாங்க. ஹெல்த்து கம்மி ஆகிட்டுருக்குது, ஏன்னா அவங்க சாப்பிட்ருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சாப்பிடுங்க மேடம், சாப்பிடுங்கப்பா சாப்பிடுங்க. ஏன் சாப்பிடாமல் இருக்கிறீங்க? பட்னி இருக்கக்கூடாது. ஓகே தூங்கலாமா மேடம்? தூங்க. தூங்கிட்டோம். ஓகே நண்பர்களே, இனி 1 நாள் தான் லெஃப்டாக. இனி 1 நாளில் அந்த விரிடி என்ற மண்டை வருகிறது நம்ம வீட்டுக்கு. அந்த 3 நாள் கழித்து ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லிச்சுல, ஏதோ ஒன்று வருது அப்படின்ட்டு. அது வேறு யாரும் இல்லை, நம்ம விரிடி தான். ஸ்கின் வாக்கர்னு அவங்க அப்போது ஒரு பிக்சர் வந்துச்சு பார்த்தீங்களா, அவனை மாறி உருவம் மாறி வருவான். விரிடி தான் அது. ஓகே இப்போ நாங்கள் 2 பேரும் வேலை பண்ண போகிறோம். ஓகே எவ்வளோ ஒரு பாக்ஸாக எடுத்துகிட்டு போயிட்டு. ஓகே ஐயோ எடுக்கலையா? தொழிலாளியாக தான் மாற வேண்டிய நிலமை. ஐ நீட் 2 இன்வென்ட்ரி ஸ்பேசஸ். ஓகே நம்மக்கிட்ட 2 இது இருந்தால் தான் தூக்குவானா, எம்டியாக இருக்கணுமா? ஓகே பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு வண்டியில் ஏற்றுறா. நண்பர்களே இவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் மினியும் உழைக்கிறோம் பார்த்தீங்களா, மினிக்கு ஹெல்த்து வேறு இல்லை. ஓகே ஒரு வழியாக நானும் மினியும் வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். காசு பார்த்தீங்களா எவ்வளோ சேர்த்துட்டேன்ட்டு. இப்போ நாங்கள் மார்க்கெட்டுக்கு வீட்டுக்கே போயிடுறேன், ஏன்னா எனக்கு வந்து பசி கரெக்டாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. ஓகே நாளைக்கு வந்து அவன் வருவான் நண்பர்களே, அந்த விரிடி என்ற எதிரி கம்மிங் டுமாரோ. ஓகே அதுக்காண்டி நம்ம வீட்டையும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும்ல, அதுக்காண்டி. ஓகே மேடம் வாங்க மேடம், நம்ம வீட்டை கொஞ்சம் அப்கிரேடு போட்டு நம்ம தூங்கிடலாம். இல்லை தூங்கிடலாமா? ஓகே தூங்கிடலாம், காலையில் பார்த்துக்கலாம். ஓகே ஸ்லீப். நண்பர்களே விடிஞ்சிருச்சு நண்பர்களே. ஓகே இப்போ வந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிடலாம். ஓப்பன் த சிஸ்டம். ஓப்பன். வந்துருச்சு. ஷாப்புக்குள்ளே போ. ஓகே இந்த கேமில் வந்து முக்கியமான தேவை வந்து டார்ச் லைட்டு. ஓகே டார்ச் லைட்டு 20 ரூபா வாங்கிட்டேன். ஓகே அடுத்து வந்து கதவை வந்து அடைக்கணும், 30 ரூபா கொடுத்துட்டேன். 70 ரூபாவும் கொடுத்துட்டேன். இனி அடுத்த அப்கிரேட் வந்து நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் வந்து 140 ரூபா வாங்க கதவை அடைக்கிறதுக்கு. அது பண்ணுறதுக்கு நம்மகிட்ட காசு இல்லை. ஓகே நம்ம மேடம் குளிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மேடம் நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்கப்பா அப்கிரேடு. எங்கேயோ ஓடிட்டாங்களா? சூப்பர்ரா, இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே ஓப்பன் த டோர். ஐயோ இதில் போய் உட்காந்துட்டானா பைத்தியக்காரா? ஏன்டா கதவை திறக்கணுன்னா அதில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் மண்டையா. ஓகே இப்போ நம்ம மினி ஆல்ரெடி காலங்காத்தால் வேலைக்கு போயிருப்பாங்க போல், இங்கே தான் இருக்கிறாங்களா? நான் கூட பெருமைப்பட்டேன், ஏதோ வேலைக்கு போயிட்டு முன்னேறுறாங்க போல் அப்படின்ட்டு. வீட்டில் தான் கட்டுக்கிட்டு வந்துருக்குறாங்க. ஓகே நம்ம அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ வந்து எனக்கு ரொம்பவே தாகம் பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. மேலே பார்த்தா தெரியும். இப்போ நான் மார்க்கெட்டுக்கு கோயிங் நண்பர்களே. ஓகே இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு 2-3 சாப்பாடு ஃபுட்ஸு எல்லாம் வாங்கணும் நண்பர்களே. கீழே என்னது இது? மிஸ்ஸிங் நண்பர்களே. நெக்ஸ்ட்டு நம்ம தான் மிஸ்ஸிங்கா போச்சுரா டேய். ஓகே என்னடா இந்த ஆளே மாறி இருக்கிறான். ஓகே இப்போ என்ன கேட்குறோன்னா, வேர் இஸ் த ஓல்டு செல்லர்? இதுக்கு முன்னாடி ஒரு அண்ணாச்சி இருந்தார்ல, அந்த அண்ணாச்சி எங்கே அப்படின்னு கேட்குறோம். அதுக்குள்ளே நான் இது நெட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நம்மளை வீட்டில் டெலிபோர்ட் பண்ணிட்டானுங்க. தே லைடு டு யூ. ஓகே என்ன சொல்கிறான்னா,
டேக்கன் அட் டோரு அவர் பேசிகிட்டு இருக்கிறார் இன்னும் நம்ம கூட. ஓகே என்னடா வீட்டில் இருந்தே நம்ம பை பண்ணுறோம் நண்பர்களே. பார்த்தீங்களா, வீட்டில் இருந்தே நம்ம பை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பக் ஆயிருச்சு நம்மளை நெட்வொர்க் ப்ராப்ளம்னால. இப்போ வீட்டில் உட்காந்த மாதிரியே நான் சாப்பிட்றேன். பார்த்தீங்களா, ஆப்பிள் வந்துருச்சு என் கையில். ஓகே ஆப்பிள் 2 ஆப்பிள் சாப்பிடு. ஓகே இது கையில் அது என்னது ஒன்றும் தெரியல. ஓகே இன்னும் ரொம்ப இருட்டாக இருக்குது. ஓகே டார்ச் ஆன் பண்ணிட்டேன், இப்போ கண்ணு தெரியுதா எல்லாருக்கும். ஓகே இது ஐயோ கக்கூசா. ஓகே இது இங்கெல்லாம் நமக்கு வேலை இல்லை. ஓகே இந்த வெரைட்டி இன்றைக்கி வருமா இன்னெல்லாம் நாளைக்கு வருமா ஒன்றும் தெரியலையே. நம்ம மினி எங்கே, அதான் மெயின். நம்ம மேடமே நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஐயோ நம்ம சிஸ்டமை ஓப்பன் பண்ணி சும்மா அதான் பார்த்துக்கிட்டு இருப்போம். பயமாக இருக்குனே. ஓகே சென்சார் ஆன் பண்ணியிருக்கிறேன். ஓகே பேக்கு வந்து 60 ரூபா. ஐயோ ஓகே இது வந்து 35 ரூபா. நாட் எனஃப் மணி, காசு இல்லை. ஓகே கேமரா. ஐயோ வரான் நண்பர்களே. பார்த்தீங்களா, கை மட்டும் தெரிஞ்சு. ஸ்கின் வாக்கர் வந்துட்டான். போச்சு. ஐயோ மினி எங்கே இருக்கிறீங்க? ஐயோ இவங்க வேற என் பக்கத்தில் இல்லையே. மேடம் எங்கே மேடம் இருக்கிறீங்க? கதவு திறந்து. இவங்க தானா மேடம்? ஆனால் நீங்கள் சத்தியமாக என்ன பயன்படுத்துறீங்கப்பா. ஓகே இந்த வெரைட்டி வந்து இங்கே நிற்கிது. ஆனால் வெளியே இருக்கிறது யார் ஒன்றும் புரியல. இங்கே இருக்கிறது வெரைட்டினா வெளியே இருக்கிறது யார்? இல்லை வெரைட்டி நல்லது தானா? ஓகே எனக்கு ஒன்றும் தெரியல. ஓகே இப்போ கீழே போகலாமா வேணாமா? மேடம் அவன் கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. உடச்சிட்டான், கதவையே உடச்சிட்டான். ஐயோ நிற்கிறான். பைத்தியக்கார நிற்கிறான். ஐயோ மேடம் அடிக்கிறான். போட்டு தள்ளிட்டான். இவ்வளோ நேரம் நான் உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. நான் கண்டிப்பாக அந்த கேமை முடிப்பேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், 10 மினிட்ஸு. நான் திரும்பியும் விளையாண்டுருப்பேன். அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணுற கேம் பிளேயும் நான் கூட ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மினி வந்து நம்மளை தொடர்ந்து ரிவைவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த கேமில். ஓகே ஓடு. ஏன்னா அந்த ஸ்கின் வாக்கர் வந்து என்னையை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறான். நான் செத்துட்டேன்னு வைங்களேன், என் பாடிக்கிட்டே அந்த பாடி வந்து 20 செகண்டில் மறைஞ்சிரும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அந்த பாடி மறைஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் வந்து அவனுக்கு மினி தான். என் பாடி இருக்கிற வரைக்கும் அவன் பாடி கிட்ட மட்டும்தான் இருப்பான், மினியை வந்து தொடமாட்டான். ஓகே அதனால தான் மினி என்ன ரிவைவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. எப்படியாவது அந்த கேமை நாங்கள் வந்து முடிக்கலான்னு பார்க்குறோம். என்னை அடிச்சுட்டு திரும்ப கொலை பண்ணிட்டான். நம்ம மேடமும் பாவம் தானே, எத்தனை ஓகே திரும்ப சாகவே செத்துட்டேன் நண்பர்களே. கொண்டுட்டான்டா. ஓகே மினி என்ன பண்ணுறாங்க? மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க? ஓகே தீவிரமாக ஓடிக்கொண்டிருக்கிறாங்க காட்டு பகுதிக்குள்ளே. மேடம் அப்படியே தப்பிச்சிங்கிட்டா ஓடிடுங்க, இவன்ட்ட சிக்கிடாதீங்க. நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ நீங்கள் தான்ப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓடிடுங்க. ஓடுங்க. தாழ்வான பகுதியை நோக்கி ஓடுங்க. அந்த கொடிய மிருகம் நம்மளை துரத்தி கொண்டிருக்கிறது. ஓகே மேடம் அங்கிட்டு இங்கிட்டுமா டார்ச் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இருட்டு காட்டுக்குள்ளே. ஒரு வழியாக என்ன நினச்சுன்னா, எனக்கு நடந்ததா மினிக்கும் செத்துட்டாங்க. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது இந்த கேம். அவன் அடிக்க கொஞ்சம் ஹெல்த் கொஞ்சம் கம்மியாக குறைஞ்சாலும் நல்லாயிருக்கும். அவன் அடிக்க ரொம்பவே ஸ்பீடாக ஹெல்த் கம்மியாகுது. ஓகே நண்பர்களே, இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தீங்களே, இனி கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் திரும்பவும் சிங்கம் களை இறங்கிருச்சு அப்படின்னு வருவேன் பாருங்கள். வந்துட்டேனா எத்தனை பேர் பார்த்தீங்களா? நான் வீட்டு 1000 ஜன்னல் வீடு, இது அன்பு வாழும் கூடு அப்படின்னு தான் போய்கிட்டு. ஓகே நம்ம இந்த இதெல்லாம் பார்க்க வேணாம், வீட்டுலாம் இருக்கட்டும். நம்ம தொழில் பார்த்து நம்ம இந்த வீட்டை நம்ம தூக்கி நிப்பாட்ட போகிறோம். இந்த ஸ்கின் வாக்கர் மண்டையினா போட்டு தள்ள முடியாது. அவன்கிட்ட இதை எஸ்கேப் பண்ண ஆகலாம். நம்ம வந்து காலங்காத்தால் நான் வேலைக்கு வந்துட்டேன். ஒரு வழியாக நான் வேலையை முடிச்சுட்டேன். இப்போது நான் வந்து மார்க்கெட்டுக்கு வழக்கம் போல் மார்க்கெட்டுக்கு தான் போயிட்டுருக்கேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான ஃபுட்டை மட்டும் வாங்கிக்கிறேன். 133 ரூபா ஹேவிங். ஓகே இவன்கிட்ட பேசுவோம். இந்த திரும்ப செத்துட்டு வந்திருக்கலாம், அதனால் வெண்ணி உயிரோடு தான் இருக்கிறான். 2வது நாளோ 3வது நாளோ தான் அவன் மறைவான். ஓகே இப்போ வந்து இருட்டினதுனால வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லோரும் இப்போது அப்கிரேடு, சில பேர்லாம் தூங்க ரெடி ஆகிட்டாங்க. மொத்தம் 6 பேர் நண்பர்கள் இந்த கேமில். 6 பேர் இருக்கிறோம். 4 பேர் வந்து பெட்டில், 5 பேர் தூங்கிட்டானுங்க.
இனி இந்த மினி தானா, மினி தூங்குறாங்களா என்னன்னு தெரில. ஓகே வழியா நாங்கள் அடுத்த நாள் இரவு இது, அடுத்த நாளுக்கும் அடுத்த நாள் தான், அதுக்கு அடுத்த நாள் தான், ஆமாம் கரெக்டு. அதையும் நான் முடிச்சுட்டு இப்போ நான் திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறேன். அன்றைக்கி தூங்கியாச்சு வெற்றிகரமாக. ஓகே அவையாடுறா கடைக்கு பின்னாடி அங்கே போய் நின்றுக்குறா. ஓகே இவன்ட்ட அந்த கிரேப்ஸ் மட்டும்தான் நம்ம வாங்க போகிறோம். அதுதான் கொஞ்சம் இந்த கேமில் பெட்டர் நண்பர்களே, அதுவே நீங்களும் வாங்குங்க. ஓகே இப்போது காரில் ஏறி நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போயிட்டு தூங்கணும் நண்பர்களே. தூங்கி முடிச்சுட்டு நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன் அந்த விரிட்டி. அந்த விரிட்டியை வந்து போட்டு தள்ளுறதுக்கு நம்மகிட்ட பவர் இருக்குது பார்த்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் இருக்கிறானுங்களே, டிஸ்ட்ராக்ட் ஆயிரும். நம்ம அந்த கேப்பில் நம்ம டயரை கண்டுபிடிச்சி அந்த காரில் வந்து டயரை மாட்டணும். அதை சொல்ல மறந்துட்டேன். வெளியே ஒரு கார் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த காரோட டயரை வந்து விரிட்டி வந்து பிடுங்கி போட்டிருப்பான் அந்த ஸ்கின் வாக்கரு. அந்த இதை வந்து நம்ம தூக்கணும். 4 டயரை கண்டுபிடிச்சி நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஓகே இப்போ என்கிட்ட இருக்கிற காசுக்கு மட்டும் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது அப்கிரேட் பண்ணலாம். ஓகே இந்த கேமரா மாட்டியிருக்கேன், சிசிடிவி கேமரா 45 ரூபாய்க்கு. ஓகே இப்போ 7 பேர் தூங்கணுமா, நாளைக்கு தான் விரிட்டி வரும். சாரி. ஓகே ஒரு வழியாக எல்லாம் தூங்கி முடிச்சுட்டு விடிஞ்சிருச்சு. 7 பேர் இருக்கிறோம் இப்போ நான் திரும்ப விடிஞ்சிருச்சு. இப்போ காலையில் வந்து அது வந்து மினியோட ஃப்ரெண்டு வந்துருக்குறாங்க. அவங்களுக்கு வந்து விளையாட மினி சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே நான் வேலைக்கு தான் போகணும். வேலைக்கு போனால் தானே நம்ம வீட்டை நம்ம பாதுகாக்க முடியும். வீட்டுக்கு பாதுகாக்கிறத விட அந்த விரிட்டிகிட்டேருந்து தப்பிக்கணும், அதான் மெயின். எக்கச்சக்கமான பேர் அதுக்குள்ளே வேலைக்கு போயிட்டானுங்க பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் இருக்கிறானுங்கன்ட்டு பார்த்தீங்களா. எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. எல்லாம் நம்ம நண்பர்கள்லாம் ரேண்டம் பிளேயர்ஸ், யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க இல்லை. மினியும் அவங்க ஃப்ரெண்டும் தான் இருக்கிறாங்க. ஓகே ஒரு வழியாக இப்போது வருது. சென்சாரில் காமிச்சிச்சு பார்த்தீங்களா, ஒரு ரெட் கலர் டாட்டு. விரிட்டி வந்துட்டான், ஸ்கின் வாக்கர் வந்துட்டான். ஓகே கேமரா லைட்டு ஃபுல்லாக ஆனால் ஆஃப் ஆகுது. இது எல்லாம் அலாரம்லாம் அடிக்குது வீட்டில். இப்போ 7 பேர் இருக்கிறோம். முடிஞ்சால் வந்து எங்களை தொட்டு பாடுறா. இப்போது நாங்கள் எங்கள் பவரை காமிக்கிறோம். ஒருத்தனாலையும் தப்பிக்க முடியாது நண்பர்களே. என்கிட்ட காசு இல்லை, ஏன்னா எனக்கு வந்து நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நான் வெளியே போயிட்டேன். வெளியே போயிட்டு எப்படியோ ஒரு வழியாக ஜாயின் ஆகிட்டேன். என்கிட்ட காசு இல்லை டார்ச் வாங்குறதுக்கு. எங்கள் ஃபுட்டும் கம்மியாக தான் இருக்குது. அதனால் மினியை நான் ரெக்கார்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க ஸ்க்ரீன் வந்து ப்ளே ஆகும், என்னோடய ஸ்க்ரீன் வந்து சைடில் ப்ளே ஆகும். ஓகே ஒரு வழியாக மினி வந்து இது வந்து மினியோட கேம் ப்ளே. மேலே வந்து சின்னதாக ஓடுறது பார்த்தீங்களா, அது வந்து என்னோடய கேம் ப்ளே. ஓகே மினி தான் இப்போ டார்ச் வச்சுருக்குறாங்க. மேடம் போங்க மேடம், டயரை கண்டுபிடிங்க. ஓகே ஏற்கனவே 2 டயரை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஆமாம் 2 டயர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஸ்கின் வாக்கர் மேலே பார்த்தீங்களா, என் ஸ்க்ரீனில் வந்து ஒருத்தனை நான் கொலை பண்ணிட்டான், அவனை ரிவைவ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ஸ்கின் வாக்கர் வந்து வீட்டுக்கிட்ட தான் இருக்கிறான், மினி வந்து காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. ஓகே ஒரு வழியாக தேடி 3வது டயரை கண்டுபிடிச்சிட்டாங்களா, ஆமாம் 3வது டயரை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே மேடம் எப்படியாவது நம்ம எஸ்கேப் பண்ணணும். ஓகே அவ வேறு கத்தில் இந்த கேமே சேக் ஆகுது. ஓகே இனி ஒரே ஒரு டயர் கண்டுபிடிச்சிட்டா நம்ம எஸ்கேப் ஆகிடலாம் நண்பர்களே, எஸ்கேப் ஆகிடலாம். மேடம் தேடுங்க மேடம், ஓடுங்க, நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே கொஞ்சம் ஸ்பீடாக போனால் நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். மேடம் ஓட மாட்டேங்கிறாங்களே. ஓகே ஒரு வழியா ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓடு 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 வராம்பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு போகிறாங்க. நான் அந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்களா செத்த அப்பாவி புணங்களை நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மேலே பார்த்தீங்களா தெரியும், நான் ரிவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு அதான் வேலை. என்கிட்ட லைட் இல்லை நண்பர்களே, டார்ச் இல்லாதனால. ஒரு வழியாக மினி கண்டுபிடிச்சிட்டாங்க டயரை. ஓகே சூப்பரு. ஓகே இன்னி வந்து நம்ம எஸ்கேப் பண்ண வேண்டியது தான். ஓகே நண்பர்களே சப்ஸ்கிரைப் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் முக்கியம் நண்பர்களே. இல்லை இன்னும் நம்ம டயர்ஸ் நிறையவே கண்டுபிடிக்கணும். நான் மாற்றி உளறிக்கிட்டு இருக்கிறேன், மன்னிச்சிடுங்க. ஓகே இப்போது நம்ம என்ன பண்ணுறது, மினி டக்குன்னு டயரை கண்டுபிடிங்க, நம்ம வீட்டை விட்டு தப்பிக்கணும். ஓகே வீட்டுக்குள்ளெல்லாம் போய்கிட்டு இருக்கிறாங்களே. ஓகே இனி வந்து 1 டயரோ 2 டயரோ கண்டுபிடிக்கணும். என்ன பண்ண போகிறாங்களோ. நான் வந்து என்னால் எதுவும் பண்ண முடியல. இந்த கேம்லையும் நான் தோற்றுட்டேன்னு வைங்களேன். நீங்களும் இந்த கேம் எண்டு வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம்தான். ஓகே நம்ம கஷ்டப்பட்டு உங்களுக்காண்டி பண்ணுறோம்ல, ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்துங்க. நம்ம மினியும் நமக்காண்டி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே தேங்க்ஸ் மேடம், தேங்க்ஸு. ஓகே ஸோ இந்த டயரை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே. அந்த டயரை அவன் எங்கே தான் போட்டான்னு தெரியலையே. மேலெலாம் இருக்காது மேடம், மரத்து மேலெலாம் லைட் அடித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ.
எல்லா டயரும் தரையில் தான் கிடக்கும். மேடம் வந்து மேலே லைட் அடித்து பார்க்குறாங்க, வீட்டு மேலே, மரத்து மேலே எல்லாத்துலேயும். ஓகே, தேடுங்க தேடுங்க தேடுங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நான் வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த சிஸ்டம்லலாம் ஒருத்தங்க உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். என்ன பண்ணுறது, இவனுக்கு கொடுமை சரவணன் இவனுங்களோட. நான் அவனுங்க கூட ஐக்கியமாயிட்டேன், வீட்டுக்குள்ளே இருக்கிறேன். மினி வந்து காட்டுக்குள்ளே கஷ்டப்பட்டு உழைச்சி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, எல்லாம் வந்துட்டோம். இப்போது நம்ம டயரை ஃபிக்ஸ் பண்ணணும். எஸ்கேப் ஆயாச்சு நண்பர்களே, எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, நான் ஒரு வழியாக இந்த வீட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டேன். நான் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு இதை பற்றி சொல்லணும்னு கிளம்புனேன் இந்த காரில். நான் போலீஸ்கிட்ட சொன்னேன், நான் நிறையா பேர் செத்துட்டாங்க அப்படி சொன்னேன். அவங்க என்னை நம்பலை, என்னை அவங்க கேலி பண்ணி சிரித்தாங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் இது ஃபுல்லாக உண்மைன்னு. நான் வந்து அந்த இடத்த விட்டு ரொம்ப சோகமாக கிளம்பிட்டேன். ஓகே, கெட்ஸ் பீப்புள் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, இதோட அந்த கேம் முடியுது. நம்ம போலீஸ்கிட்ட போய் சொல்கிறோம், ஆனால் போலீஸ் அதை நம்பலை. ஏன்டா நீ காமெடி பண்ணுற அப்படின்ட்டு நம்மளை விரட்டி விட்டாங்க. நம்ம சோகமாக கிளம்பிட்டோம். ஓகே நண்பர்களே, ஒரு வழியா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரம் GNT கேமிங்.